திருவண்ணாமலையோட வடக்கு கோபுரத்தை கட்டியது ஒரு பெண் சித்தர்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? ஒரு பெண் தன்னந்தனி ஆளாக நின்று 171 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட கோபுரத்தை கட்டுவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அதுவும் 18ஆம் நூற்றாண்டுல. எவ்வளவோ மன்னர்கள் முயன்றும் கட்ட முடியாத கோபுரத்தை சிவபெருமானோட அருளோட கட்ட ஆரம்பிக்கிறாங்க அம்மணி அம்மாள். பொதுமக்கள், செல்வந்தர்கள், மைசூர் மன்னன் என நிறைய பேர்ட்ட நிதி திரட்டி கோபுரத்தோட 7வது நிலை வரை கட்டி முடிச்சிடுறாங்க அம்மணி அம்மாள். மீதம் இருக்கிற 4 நிலைகளை கற்றதுக்கு பணம் இல்ல, அண்ணாமலையானே வழிகாட்டுப்பா அப்படின்னு மனமுருகி வேண்டாங்க அம்மணி அம்மாள். அவரின் கனவில் தோன்றிய சிவபெருமான், நீ வேலை ஆரம்பி, வேலை முடிந்ததும் வேலையாட்களுக்கு விபூதியை அள்ளி கொடு, மீதத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி மறைந்து விட்டார். அதே மாதிரி அடுத்த நாள் வேலை முடிந்ததும் பணியாளர்களுக்கு விபூதி அள்ளி கொடுக்கறாங்க அம்மணி அம்மாள். வீட்டுல போய் பணியாளர்கள் எல்லாம் அந்த விபூதியை பார்த்தா அந்த விபூதி எல்லாம் கூலி தொகையா மாறி இருக்கு. இந்த அதிசயங்கள் எல்லாம் நிகழ்ந்து கட்டப்பட்ட கோபுரம் தான் திருவண்ணாமலை வடக்கு கோபுரம்.